வணக்கம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச கந்தரப்பம் அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பில் 3/4 பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு, அப்புறம் சும்மா ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூடவே 3/4 நம்ம அரிசி எவ்வளோ எடுத்தோம் அதே கப்பில் 3/4 நல்லா பொடிச்ச வெல்லமாக எடுத்துக்கோங்க. கல் மண் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே வந்து 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. நம்ம தண்ணி சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். இந்த மாதிரி இருக்கணும். ஊற்றும் போது இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டியாக ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றி அதுவே வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அதுவே வெந்து மேலே வரும். அப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுருங்களா. முன்னாடியே நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சிட்டோன்னா உடஞ்சிரும். அப்புறம் எண்ணெய்லாம் அழுக்காயிடும். திருப்பின உடனே வந்து ஒரு 30 செகண்டில் எடுத்துடலாம். நல்லா சுற்றியும் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் இருக்கும். நடுவில் கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீடியம் ஸ்லிம்மில் வச்சுட்டு தான் இதை செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றா ஊற்றின உடனே அதுவே மேலே இருந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் அந்த மாவெல்லாம். அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ள மாவு அப்படியே இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முருகருக்கு இந்த தைப்பூசத்துக்கு எல்லாருமே இது செஞ்சு படைக்குவாங்க. கந்தரப்பம்னு இதுக்கு பேர். நம்ம கந்தசாமிக்கு பிடிச்சதுனால கந்தரப்பம். காரைக்குடி பக்கம்லாம் இது ரொம்பவே நிறைய செய்வாங்க அவங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம். இதில் வெள்ளையாக கூட செய்வாங்க, இனிப்பு சேர்க்காம வெள்ளை மாவே ஊற்றி இது மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டு கூடவே தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சு அவங்க டிஃபனுக்கு அப்படி சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் கூட இந்த மாதிரி செய்வாங்க. அதுவும் ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு வாங்க கேட்கலாம் நிதிஷா கிட்ட. சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.